ஆக்சுவலாக உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒருத்தர் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தவர் இந்த பச்சை சட்டைக்காரர் தான். அவர் ரொம்ப கோவமா இருக்காருண்ணா. என்ன கேட்கணும் அவர்கிட்ட? என்னுடைய தேடலுக்காக வந்துன்னு நீங்கள் இப்போ சொல்லலை. 2 லட்ச ரூபாயை விட்டுட்டு நான் விவசாயம் பார்க்க போனேன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஸ்டோரி வந்து அது விவசாயமே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் வந்து விவசாயம் பார்க்க போகலை, 2 லட்ச ரூபாயை விட்டுட்டு என்னோட வாழ்வியலை மாற்றுறதுக்காக போயிருக்கேன்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். அண்ணா அதாவதுண்ணா, அவர் வந்து அந்த வீடியோவில் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு, அது எனக்கு புரியுது. ஆனால் ரியாலிட்டியில் சேலஞ்ச் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு புரியல. அதில் என்ன ப்ராப்ளம்? நீங்கள் சொல்கிறப்ப என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்தது, நான் பேக் ட்ராப்பில் இவ்வளோ இருக்குது, நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்ற, நான் இத்தனை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றலாம் நீங்கள் அதில் சொல்லலை. இத்தனை கோடி வரும், இவ்வளோ இடம் வாங்கணும் டீட்டெயில்டாக சொல்லாமல் விவசாயம் மட்டும் சொல்கிறீங்க. அப்போ வந்து அது வந்து சில என்னைய மாதிரியான இளைஞர்களுக்கு பேக் ட்ராப்பில் உங்களுடைய பேக் ட்ராப் என்னன்றது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் உள்ளே விழுந்துடுறோம். பேக் ட்ராப் அன்னைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சது, நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு கேள்வி வரும்போது நான் 10 பேர்கிட்ட போய் பேசுகிறேன், 10 விவசாயிகளோட போய் தங்குறேன், அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்த விதையில தான் நான் முதல்ல விவசாயமே ஆரம்பிக்கிறேன். அப்போ அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத நான் முழுசாக பார்த்து அவங்களோட தங்கி கேள்வி கேட்டு நோட்ஸ் எடுத்து வந்துட்டு தான் நான் என்னோட வேலையை செய்கிறேன். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அப்போ பேக்ரவுண்ட் இல்லையா என்ன? நான் முளைச்சி நான் நல்லா வந்துடுவேன், எங்கள் அப்பா கிட்ட காசு இருந்தாலும் எனக்கு அது வேணாம் அப்படின்னு வாழ்ந்த காலகட்டம். அதான் கேட்குறேன். அப்பா உழைச்சிருந்தாரு, வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு, அவரோட காசு இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு வியாபாரம் இருக்குது. ஆனால் அதை நம்பி நம்ம வாழ்ந்துருவோம், நம்ம எதையாவது விட்டோம்னா அது நம்மளை காப்பாற்றுங்கிற எண்ணம் நமக்கு என்றைக்குமே கிடையாது. வெளியில் நீங்கள் வந்து சந்தித்த ரியாலிட்டிஸ்லாம் என்னென்ன கௌதம்? மாதம் ஆனால் அந்த 1ஆம் தேதி மெசேஜ் எதிர்பார்க்குது மனசு, பேங்க்கில் பேலன்ஸ் ஏறிடுச்சுரா. அது இல்லை, இப்போ நானே தான் தேடி ஓட வேண்டியிருக்குது. 3 மாதத்துக்கு பேக்கப் இருந்துச்சு நான் வெளில வந்தப்போ. 3ஆவது மாதம் முடியும் போது வயிற்றில் ஒரு பயம், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு ஒரு கேள்வி. அப்போ அங்கேயா அந்த டென்ஷன், கிளினிக்கல் டிப்ரெஷன் 3-4 வாட்டி. கிளினிக்கல் டிப்ரெஷன். நிலத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரோசன் ஷோல்டர், வேலை செய்ய முடியல, ஆல் ஆஃப் தட். அப்புறம் ஒரு நாளைக்கு ஏதோ யதார்த்தமாக அங்கே இருக்கிற ஒரு இடத்துல கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ எல்லாம் போட்டு வண்டியில் போய் பலன்னு பேசிட்டு வந்தால் அன்றைக்கி வந்து வாழ்க்கையிலே முதல் முறையாக ஏதோ சோமபானம் குடித்த மாதிரி இருக்குது. அன்றைக்கி தான் எனக்கு புரியுது, ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு ஒரு இங்கிலீஷில் போய் 4 வார்த்தையில் பேசி ஒரு பில்டிங்குள்ளே ஏசிக்குள்ளே இருந்துட்டு வரும்போது கிடைக்கிற ஒரு ஏதோ ஒரு ஓகே, இது நமக்கு நல்லா இருக்குது, இது நமக்கு நல்லா வருது, நம்மளால செய்ய முடியுது, நம்மளால 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் தர சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் நிலத்திலேயே வேலை செஞ்சு அந்த மம்முட்டி ஏறா, இந்த மண்ணை கொட்டுறா, அங்கே போய் ஓட்டுறா, இங்கே விதைய போடுறான்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல எனக்கு முழுசாக இல்லை.